கொல்கத்தால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேடி டாக்டர வந்து ஒரு சைக்கோ சைக்கோ அதை விட அது மேலேன்னு தாங்க சொல்லணும். அந்த நாய் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு ரூம்ல படிச்சுட்டு இருந்திருக்குது. அது என்ன செமினார் ரூமாம். அந்த ரூம்ல படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா இருந்திருக்க மாட்டிருக்கு. அந்த பொண்ண போய் அவன் நாசம் பண்ணிட்டான் பார்த்துக்கங்க. அந்த பொண்ண ரொம்ப என்ன சொல்றது? வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொன்றுக்கிறான். என்னையெல்லாம் கேட்டா, அவனெல்லாம் வந்து ஜெயில்லயே போடக்கூடாதுங்க. அப்படியே நடு ரோட்ல நிக்க வச்சு, வார்த்தை வேற எனக்கு வரமாட்டேங்குது. அந்த மாரி அவனெல்லாம் அப்பவே சுட்டுறணும். அந்த விஷயம் அவன் தான் பண்ணான் அப்படின்னா, அவன சுட்டுறணும். அவன்லாம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். பொண்ணுங்களுக்கு பொதுவா வந்து பாதுகாப்பே இருக்கிறது கிடையாதுங்க. இப்பல்லாம் வந்து பிள்ளைங்க சொல்றாங்க இல்லையா? நீங்க வந்து அது என்ன பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போங்க. நீங்க இந்த ஆப்ல வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படின்னு நெறைய விஷயம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பேக்ல வந்து நெறைய கத்தி எடுத்துட்டு போங்க. கத்தியும், அருவாளையும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா, அதையெல்லாம் காமிச்சா தானங்க அவனுங்கலாம் அடங்கணும். அப்படி இல்லைன்னா கன் எடுத்துட்டு போங்க. அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. நம்மளுக்குன்னா யாருமே வரமாட்டாங்க பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பொம்பள புள்ளைங்க தாங்க அதுல செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து சீரியஸா யாருமே ஆக்ஷன் எடுக்கிறதே கிடையாது. அவங்கவங்க அனுபவிச்சா மட்டும் தாங்க தெரியும். நானும் ஒரு பொண்ணுன்ற ஒரு முறையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தா அவ அப்படி செத்துருப்பா. அவளோட வேதனை இங்க யாருக்காவது தெரியுதா? அவ செத்து போனதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. எல்லாருமே வந்து அந்த பொண்ண வச்சு நியூஸ் பண்றாங்க. அது வேணா உண்மை ஆனா. YouTubeலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் சொல்றேன் அப்டின்னா, என் கோவத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மத்த யூடியூபர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஷோவாவே வச்சுர்றாங்க. அந்த மாரி இருக்கிறன்றப்போ, இவன் தான் வந்து குற்றவாளி அப்டின்னு சொன்னா, அவன வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயி, அவனுக்கு வந்து சாட்சி இருக்கான்னு பார்த்து, இதெல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். இவன் தான் பண்ணியிருக்கான் அப்டின்னு தெரிஞ்சதுன்னா, பொம்பளைங்களே சேர்ந்து அவன அடிச்சே கொன்றணுங்க. அந்த மாரி இருக்கிறவங்கள வந்து விடவே கூடாது. பொம்பளைங்களுக்கு பொறுத்தவரை வெளியில போறப்ப பாதுகாப்பே கிடையாது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கங்க. இந்த உலகத்திலயும் சரி, எங்கேயுமே சரி, எந்த ஆம்பளையும் வந்து சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் நல்லவன் தான். ஆனா சந்தர்ப்பம்னு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன விட மோசமான மிருகம் யாருமே கிடையாது. நான் பெண்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்பவுமே கூட்டத்தோடயே இருங்க. தனியா எங்கேயுமே போகாதீங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு நீங்க மட்டும் தாங்க பாதுகாப்பா இருக்க முடியும். யாருமே உங்க கூட பாதுகாப்புக்கு வரவே மாட்டாங்க. அதே மாதிரி கூட்டம் இல்லாத இடத்துல நீங்க தனியா போகாதீங்க. உங்களுக்கு தனியா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே வந்து கூட யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒண்ணு உங்க ரூமுக்கு போய்க்கோங்க. இல்லைன்னா யார் கூடயாவது போய் சொல்லுவாங்க தெரியுங்களா? கூட்டத்துல கூட்டமா ஐக்கியமாயிக்கணும்னு. அந்த மாரி போய்க்கணும். தனியா எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க. ஏதோ என் ஆதங்கத்த சொல்லிட்டேன்.